மற்ற முக்கிய உலகத் தலைவர்கள் விமானத்தில் பயணிக்கும் போது வட கொரிய அதிபர் கிம் ஜாங் உன் மட்டும் ஏன் ஆயுதம் தாங்கிய ரயிலில் பயணிக்கிறார் தெரியுமா? அவர் பயணிக்கும் ரயில் ஏன் இவ்வளவு பாதுகாப்பானது என்றால், அந்த ரயிலுக்கு முன்பாகவே ஒரு ரயில் செல்லும். அந்த ரயில் செல்லும் பாதையில் ஏதேனும் வெடிகுண்டுகள் இருக்கின்றனவா என்று சோதித்து வழியை உறுதி செய்யும் கிம் ஜாங் உன் செல்லும் ரயிலுக்கு பின்னாலும் ஒரு ரயில் பாதுகாப்பு படை வீரர்களுடன் பின்தொடர்ந்து வரும். அது மட்டுமின்றி இவரது பாதுகாப்பிற்காக ஹெலிகாப்டர்கள் மற்றும் சரக்கு விமானங்களும் கூடவே கண்காணிக்கின்றன. இந்த ரயில் மிகவும் வலிமையானது. இதில் குண்டு துளைக்காத கண்ணாடிகளும் உறுதியான சுவர்களும் உள்ளன. ரயிலை நோக்கி வரும் ஏவுகணைகளை கண்டறியும் தொழில்நுட்பமும் அவசர காலத்தில் தப்பிக்க ஹெலிகாப்டர் வசதியும் இதில் உள்ளது. ரயிலுக்குள்ளேயே ஆலோசனை கூட்ட அறையும் பல நாட்டு உணவுகளை சமைக்கக்கூடிய வசதியான சமையலறையும் உள்ளன. பொழுதுபோக்கிற்காக பாடகர்களையும் கூட அவர் தன்னுடன் அழைத்துச் செல்கிறார். உள்ளே இருந்தபடியே உலகின் எந்த ஒரு நாட்டுடனும் தொடர்பு கொள்ளும் வசதியும் இதில் இருக்கிறது. இவ்வளவு வசதிகள் இருந்தாலும் இந்த ரயிலில் உள்ள ஒரே குறை என்னவென்றால், இது மணிக்கு 40 மைல் வேகத்தில் மட்டுமே செல்லும்.